உங்களுக்கு எப்போவுமே டயர்டாக இருக்குதா? ஜிம்முக்கு போனாலோ இல்லை உடற்பயிற்சி செய்தாலோ மசில் டெவலப்மெண்ட்டே ஆக மாட்டேங்குதா? வயிற்றில் கொழுப்பு சேர ஆரம்பிக்குதா? இல்லை உங்களுடைய செக்ஸுவல் டிசைர் கம்மியாகுதா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலே பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் தேடி ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, உண்மையாகவே இயற்கையாக டெஸ்டோஸ்டெரான் அளவை அதிகரிக்க முடியுமா? இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் ஆதாரங்களுடன் அதற்கான விடையை பார்த்துடலாம். ஓகே, டெஸ்டோஸ்டெரான்னா என்ன? பல பேர் டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னா செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது தவறு. நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டெரான் பல விஷயங்களை பண்ணுது. டெஸ்டோஸ்டெரான் நமக்கு எனர்ஜி கொடுக்கும், நம்மளுடைய மனநிலையை ஸ்டேபிளாக வச்சுக்கும், நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும், நம்மளுடைய தசை வளர்ச்சி அண்ட் எலும்பின் வலிமைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பாலியல் விருப்பம், எரெக்டைல் ஃபங்க்ஷன், அது மட்டும் இல்லை இரத்த அணுக்களின் உற்பத்திக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனால தான் டெஸ்டோஸ்டெரான் அளவு குறைஞ்சதுன்னா உடல் அளவிலும் மனதளவிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். டெஸ்டோஸ்டெரான் குறைஞ்சதுன்னா என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். எப்போவுமே சோர்வாக இருக்கும், மசில் லாஸ் ஆகும், போன் வீக்காக இருக்கும், வயிற்றில் கொழுப்பு சேர ஆரம்பிக்கும், மூட் சேஞ்சஸ் ஆகும், செக்ஸுவல் டிசைர் கம்மியாகும், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும், தன்னம்பிக்கை இல்லைன்னா மோட்டிவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த அறிகுறிகள் இருந்தாலே டெஸ்டோஸ்டெரான் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தைராய்டு, தூக்கமின்மை, மன அழுத்தம், அப்புறம் சில மருந்துகள், சர்க்கரை வியாதி, இது போன்ற நோய்களும் இந்த மாதிரிப்பட்ட அறிகுறிகளை ஏற்படுத்தலாம். இப்போது முக்கியமான கேள்விக்கு வந்துடலாம். டெஸ்டோஸ்டெரான் இயற்கையாக அதிகரிக்க நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல உடல் எடையை குறைக்க வேண்டும். வயிற்று கொழுப்பு அதிகமாக இருக்கிற ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் குறைவாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வயிற்று கொழுப்பு என்ன பண்ணுது அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை ஃபீமேல் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் பண்ணி டெஸ்டோஸ்டெரான் அளவை குறைக்குது. இதில் நல்ல விஷயம் என்னன்னா, உடல் எடையை மெதுவாக குறைத்தாலே டெஸ்டோஸ்டெரான் அளவு உயர வாய்ப்புகள் இருக்குது. கிராஷ் டயட் ஒன்றும் வேண்டாம், ஆரோக்கியமாக மெதுவாக வெயிட் லாஸ் பண்ணுறது தான் நல்லது. இரண்டாவது, எக்ஸசைஸ் பண்ணணும். என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், அதாச்சு ஸ்குவாட், டெட் லிஃப்ட், பெஞ்ச் ப்ரெஸ். நீங்கள் ஜிம்மில் போய் பண்ணுற வெயிட்டை வச்சு பண்ணுற எக்ஸசைஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ். ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, வாக்கிங், ரன்னிங், இந்த மாதிரிப்பட்ட எக்ஸசைஸை பண்ணுறதை விடைக்கும் வெயிட்டை தூக்கி நம்ம பண்ணுற எக்ஸசைஸில் தான் டெஸ்டோஸ்டெரான் அளவு கூடுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு வாரத்தில் 3-4 நாட்கள் ஜிம்முக்கு போனாலே அது போதுமானது. மூன்றாவது, ஒரு நல்ல தூக்கம். நிறைய பேர் இதை தான் அலட்சியப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஜிம்மில் போய் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரம் தூங்கினா அது பத்தாது. டெஸ்டோஸ்டெரான் எப்போ அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 7-8 மணி நேரம் டெய்லி தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நான்காவது, மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடம்புல கார்டிசோல் என்ன பண்ணுற ஹார்மோன் அதிகரிக்கும். இந்த ஹார்மோன் நீண்ட நாட்கள் அதிகமாகவே இருந்தால் நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரான் அளவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், நம்மளுடைய குடும்பத்தினரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு பிடித்த பொழுதுபோக்குகளை நம்ம பண்ணலாம். ஐந்தாவது, சரியான உணவு முறையை பின்பற்ற வேண்டும். இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஃபுட்டை சாப்பிட்டா டெஸ்டோஸ்டெரான் அதிகமாயிரும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஒரு பேலன்ஸ் டயட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்கள் உணவில் போதுமான அளவு புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸ், தேவையான அளவு கார்போஹைட்ரேட்ஸ், பல வகைகள், காய்கறிகள், முழு தானியங்கள், இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆறாவது, கிராஷ் டயட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலோரியே இல்லாத டயட்டை சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ரீம் ஸ்டார்வேஷன், ஃபாஸ்டிங், ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ உடம்பு சர்வைவல் மோடுக்கு போயிடும். இந்த சர்வைவல் மோடில் உடம்பு போச்சுன்னா டெஸ்டோஸ்டெரான் அளவு பாதிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெதுவாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஏழாவது, ஃபேட் சாப்பிட பயப்படாதீங்க. என்ன டாக்டர், வயிற்றில் கொழுப்பு அதிகமாச்சுன்னா டெஸ்டோஸ்டெரான் அளவு குறைந்துரும் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்னென்னா கொழுப்பை சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேட்டை சாப்பிட சொல்ல, ஹெல்த்தி ஃபேட்ஸ் தான் நான் சாப்பிட சொன்னேன். ஹெல்த்தி ஃபேட்ஸ் எதில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா நட்ஸ், சீட்ஸ், ஆலிவ் ஆயில், கிரவுண்ட் நட்,
சில மீன்கள்லையும் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. டெஸ்டோஸ்டெரான் உருவாக கொலஸ்ட்ரால் தேவை, அதனால தான் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அவசியம். 8வது, கார்போஹைட்ரேட்டை முழுமையாக தவிர்க்க வேண்டாம். ஜிம்முக்கு போகும் சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறேன், மசிலை பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோ கார்ப் டயட்டை, அதாவது லோ கார்போஹைட்ரேட் இருக்கிற மாவுச்சத்து இருக்கிற டயட்டை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் டெஸ்டோஸ்டெரான் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது. அதிகமான விட்டமின் மாத்திரைகள் இல்லைன்னா சப்ளிமெண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் அளவு அதிகரிக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. 9வது, விட்டமின் அண்ட் மினரல்ஸ் டெஃபிஷியன்சி இருந்தால் அதை சரி செய்வதன் மூலமாக நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரான் அளவை அதிகப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விட்டமின் டி, சிங்க், மெக்னீஷியம் இந்த மாதிரிப்பட்ட விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தால் அதை சரி செய்யலாம். 10வது, சப்ளிமெண்ட்ஸ் பற்றிய உண்மை. இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் விற்கிறாங்க. இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் அளவு கூடும்னு உறுதியாக சொல்ல முடியாது, அதுக்கு ஆதாரமும் கிடையாது. ஆஷ்வகண்டா மற்றும் ஃபெனுக்ரீக் குறித்து நல்ல ஆய்வுகள் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் இது வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சப்ளிமெண்ட்ஸை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை தான் நான் சொன்ன மாதிரி மாற்றணும். அடுத்தது, உண்மை எது, தவறான நம்பிக்கை எது அப்படின்னு பார்த்துடலாம். கோல்டு ஷவர் எடுத்தால் டெஸ்டோஸ்டெரான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறது உறுதியான ஆதாரம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட உணவு மட்டும் டெஸ்டோஸ்டெரான் அதிகரிக்கும், தவறு. இணையதளத்தில் கிடைக்கும் டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் எல்லாமே வேலை செய்யும், தவறு. பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம தவிர்த்தால் டெஸ்டோஸ்டெரான் அதிகரிக்கும், இதற்கு வலுவான ஆதாரம் கிடையாது. முடிவாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் அப்படின்னு ஒன்றே கிடையாது. சரியான தூக்கம், சரியான உடற்பயிற்சி, உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, இவையே உண்மையான டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல நல்ல வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். வணக்கம்.